டாக்டர் சொல்லுங்க. என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கங்க்ராச்சுலேஷன், உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. நீங்க அப்பாவாக போறீங்க. உங்களுக்கு நன்றிய எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த நியூஸா டக்குன்னு சொன்ன உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல டாக்டர். நான் ஒரு பைத்தியம். அவ வாமிட் எடுத்த உடனே வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு பயந்தனே தவிர இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சகல, நான் அப்பாவாயிட்டேன் சகல. கங்க்ராட்ஸ்ங்க. வீட்டுக்கு அடுத்த தலைமுறையோட வாரிசு வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்யா, தேங்க்ஸ்யா, தேங்க்ஸ்யா. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் ரேவதி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். டாக்டர், நான் என் ஒய்ஃபை போய் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். இப்ப சகல பாப்பா. ரேவதி. ரோகு, நீ அம்மாவாக போற ரோகு, நான் அப்பாவாக போறேன். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வேண்டுதலுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆண்டவன் நம்மள கைவிடலங்க. ஆமா ரோகு, கொஞ்சம் லேட் ஆனாலும் கடவுள் நமக்கு குழந்தை வர கொடுத்துட்டாரு. இந்த நிமிஷம் இந்த உலகத்திலே யாரு சந்தோஷமான ஆளுன்னு கேட்டா அது நான் தான். டாக்டர் இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்ன உடனே எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு ரோகிணி. எனக்கும் இன்னைக்கு குழந்தைய பெத்து அத கொஞ்சம் மட்டுமான ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஹலோ, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இன்னைக்கே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடாதீங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேணும், ஸ்டாக் வச்சுக்கிறீங்களா? வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ் டி. அக்கா, நீ கன்சீவா இருக்கிற விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? ஆமா ரேவதி, 3 வருஷம் கழிச்சு நான் கர்ப்பமாயிருக்கேன். இத கேட்ட அப்பா அம்மா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும்டி. ரோகிணி, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. இதை நம்ம பெருசா சந்தோஷமா கொண்டாடணும். அத்தை கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பெருசா பண்ணுவாங்க. சார், சொல்லுங்க டாக்டர். உங்க ஒய்ஃப் 3 வருஷம் கழிச்சு கன்சீவா இருக்காங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நான் எழுதி கொடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் நாங்க சொல்ற நேரத்துக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றோம் டாக்டர். இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர், இப்போ நாங்க கிளம்பலாமா டாக்டர்? போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா அவங்கள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மா. ரோகு, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. என்னக்கா இது? ஜோசியக்காரனை பார்க்க போனா மனசுக்கு இதமா 4 வார்த்தை சொல்லுவான்னு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி ஏதேதோ உளறிட்டு இருக்கான். பேசாம அவனை போய் பார்க்காமலே இருந்திருக்கலாம் போல. அது அப்படிதான் சந்திரா. எல்லா நேரமும் ஜோசிய மூளை கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது தப்பு கணக்கு போட்டிருப்பான். ஒரு மிஸ்டேக் செஞ்சா கூட பலன் தப்பா தானே வரும். விடு. 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருன்னு பெரிய இவன் மாதிரி சொல்றான். அதான் எனக்கு பெரிய எரிச்சலே. ஆமா, எனக்கும் அதை கேட்கும்போது கடுப்பாதான் இருந்தது. சரி விடு, ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் நடந்துருவா போகுது. நம்மள மீறி இந்த வீட்ல எதுவும் நடக்காது. அமைதியாரு. என்ன மாப்ள, எல்லாரும் வெளியே போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாத்த. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. காலையில டிஃபன் சாப்பிடுறப்போ என் அம்மா கனவுல வந்ததா நான் சொன்னேன்ல. ஆமா. அது விஷயமா கோயில்ல ஒரு ஜோசியரை பார்த்தோம். அவர் சொன்ன விஷயம் தான் சரியாவே இல்லை. ரொம்ப எரிச்சல் படுத்திருச்சு. அப்படி என்னம்மா சொன்னாரு? உனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுதாம்.
அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அந்த கிழவி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும்னு சொன்னாரு. அந்த ஜோசியர் அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. ஏமா அப்படி சொல்றீங்க? நீதான் குழந்தையே வேண்டான்னு எப்போ சொல்லிட்டல. அந்த ஜோசியர் என்ன முட்டாள்தனமா இப்படி பேசுறாரு? அதோட அந்த குழந்தை பிறக்க போற நேரம் தான் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னா அப்படி ஒரு குழந்தையே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். என்னம்மா சொல்ற? குழந்தை வேண்டாமா? ஆமா, என் அம்மா தங்கச்சி சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தோட நாம ஒண்ணு சேரக்கூடாது. அதுக்கு உனக்கு குழந்தை பிறக்க கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதா? ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஜோசியர் நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. உங்க அம்மா உன் கனவுல வந்தது நல்லதுக்கு தானே. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானம்மா. மாமா, எல்லா குழந்தையும் அப்படி சொல்லிட முடியாது. பிரகலாதன் கதையை கேட்டிருக்கீங்களா? அவன் பிறந்ததுனால அவன் அப்பன் இரணியன் செத்தான். கிருஷ்ணன் பிறந்ததுனால தாய் மாமன் கம்சன் செத்தான். இந்த பிள்ளையும் அந்த மாதிரி தான். சந்திரா, புராணத்தை அறகுறையா படிச்சுட்டு பேசாத. அது ரெண்டும் கடவுள் அவதாரம். உலக நன்மைக்காக அந்த அவதாரம் நடந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது. புராணத்தை ஓ வசதிக்கு மாத்தி மாத்தி பேசாத. புள்ள பிறக்கிறது அக்காவுக்கே பிடிக்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க மாமா. இந்த பார், 2 குடும்பமும் ரொம்ப காலமா பகையா இருக்கு. ரோகிணிக்கு ஒரு குழந்தை பிறந்து 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக ரோகிணி குழந்தையை பெத்துக்க கூடாதுன்னு சொன்னா அது சரியில்லைம்மா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? குழந்தைய சாக்கா வச்சு உங்க அம்மா குடும்பத்தோட ஒண்ணு சேரலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. உங்களை யாக பூஜைக்கு அனுப்பினதே ரேவதிக்காகவும் மாப்பிளைக்காகவும் மட்டும்தான். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. புரிஞ்சுதா? அம்மா, உங்க மனசுல ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்புக்காக ரோஹிணி குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணத்தை தான் உங்க விருப்பப்படி முடிவெடுப்பீங்க. இப்ப நாங்க குழந்தை பெத்துக்கிறதா வேணாமான்னு கூட நீங்க தான் முடிவெடுப்பீங்களாமா? ஆமா, நான் தான் முடிவெடுப்பேன். ரோஹிணிக்கு எக்காரணத்தை கொண்டு குழந்தை பிறக்க கூடாது. அதுதான் என்னோட எண்ணம், ஆசை. புரிஞ்சுதா? இத ஒண்ணும் நானா சொல்லல, புதுசாவும் சொல்லல. நீ ஏற்கனவே குழந்தை வேண்டாங்கிற ஒரு முடிவுல தானே இருக்க. அது உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். சரி, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. இப்ப சொல்லு, என்ன? என்ன அமைதியா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஐயர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இததான் சொல்ல வந்தியா? சரி, போய் ரெஸ்ட் எடு. ஆனா நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? அக்கா, அம்மா அவ்வளவு தூரம் பேசுறப்போ ஏன் அமைதியா இருந்த? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவங்க பேசினதை நீ கேட்டல்ல? எனக்கு குழந்தைய பிறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த எப்படி சொல்றது?
அதுக்காக அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க போறியா நீ? இல்ல அத்தைக்காக குழந்தைய கலைக்க போறியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒரு கோவத்துல குழந்தை வேண்டான்னு எப்பவோ சொல்லிருக்கலாம். ஆனா அதையே புடிச்சுக்கிட்டு அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா என் மனசு அதுக்கப்புறம் மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3 வருஷமா குழந்தை இல்லைன்னு நம்ம எவ்வளவு ஏங்கி இருப்போம். தவம் இருந்து நமக்கு இப்பதான் அந்த கடவுள் குழந்தை வரத்தை கொடுத்திருக்காரு. நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்க இந்த குழந்தை. இந்த குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்ன பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கரெக்ட். இவ்வளவு கிளியரா உன் மனசுல இருக்குல்ல, அது உங்க அம்மா சொல்ல வேண்டியதானே? அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவங்க இந்த குழந்தை வேண்டான்னு ஏதாவது எடுத்தெறிஞ்சு பேசிட்டா என்னால தாங்க முடியாதுங்க. எனக்கு இந்த குழந்தை வேணும். ஒவ்வொரு இடத்துலயும் குழந்தை இல்லைன்னு யாராவது ஜாடையா பேசுறப்போ நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? நல்லது கெட்டதுல கலந்துக்க முடியாம, அப்படியே கலந்துக்கிட்டாலும் சடங்கு சம்பிரதாயத்துல கலந்துக்க முடியாம நான் ஒதுங்கி நின்னத இப்ப நினைச்சா கூட ரத்த கண்ணீர் வருதுங்க. எல்லாத்துக்கும் மேல பொண்ணா பிறந்துட்டு ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குற அந்த சந்தோஷத்தை நான் யாருக்காகவும் இழக்க தயாரா இல்ல. நீ பேசுறது ரொம்ப சரிதான். ஆனா இது அம்மா கிட்ட சொல்லி தானே ஆகணும். அம்மாக்கு தெரியாம இந்த விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? எனக்கு தெரியல ரேவதி. ஆனா இந்த குழந்தை எனக்கு வேணும். நான் அதுல மட்டும் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதே மாதிரி இப்போதைக்கு அம்மா கிட்ட நான் சொல்லவும் விரும்பல. எங்க அவங்க சொல்றதும் சரிதான். இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். சகல, பொறுமையா இருக்கிறதுனா எவ்வளவு நாளைக்கு சகல? உங்க குழந்தை விஷயம் கும்பாபிஷேகம் வரைக்கும் அத்தைக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். உங்க குழந்தை விஷயத்துல நல்லது நடக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்தா இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரும் ஜோசியர் சொல்லியிருக்காருல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் அத்தையோட மனசும் மாறலாம்ல. சகல, நீ சொல்றதெல்லாம் நடந்தா சந்தோஷம் தான்ப்பா. ஆனா அதெல்லாம் நடக்குமா? எப்பா, நீ தான்ப்பா அத்தை மனசை எப்படியாவது மாத்தணும்ப்பா. நீ சொன்னதாப்பா அவங்க கேட்பாங்க. ஏங்க, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டியதானே? உண்மைதான் சகல, ரொம்ப நல்ல விஷயம்தான். 3 வருஷமா நாங்க 2 பேரும் பட்ட வலி வேதனைக்கெல்லாம் இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. சகல, இப்ப கூட பாரேன், என் பொண்டாட்டி கர்ப்பமான இருக்கிற விஷயத்த வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷம் கூட பட முடியல. நாங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆயிட்டோன்னு சந்தோஷமா சொல்லிக்க கூட முடியலையா? குழந்தை இல்லாதப்பவும் கஷ்டப்பட்டோம். இப்ப குழந்தை உண்டானதுக்கு அப்புறமும் வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்படுறோம். எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. ஏங்க, என்னங்க இது கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் நிரந்தரமான பிரச்சனை இல்லை. இந்த சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மாறிடும். தைரியமா இருங்க. கண்டிப்பா அத்தையும் மனசு மாறுவாங்க. அது வரைக்கும் உங்க சந்தோஷத்தை நீங்க 2 பேரும் தனிமையில ஷேர் பண்ணிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. முக்கியமா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. புரியுதுங்களா? ரெஸ்ட் எடுக்க.
ராஜா, ரோஹிணி அக்கா கிட்டயும் மயில் மாமா கிட்டயும் நீ ஆதரவா பேசிட்டு வந்துட்ட. இப்ப என்ன பண்ண போற? உங்கள் ஃபேமிலியோட 3வது ஜென்ரேஷன் வரப்போகுது. நியாயமாக பார்த்தா நீங்கள் இதை செலிப்ரேட் பண்ணணும். ரொம்ப கரெக்ட். ஆனா இந்த வீட்ல தான் எல்லாமே வித்தியாசமா நடக்குதே. எங்க அம்மா அவ்வளோ சீக்கிரத்துல மனசு மாற மாட்டாங்க. பாட்டி குடும்பத்தோட சேர அவங்க ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க ரோஹிணி குழந்தையையும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் எமோஷ்னலாக இருக்கீங்க, பதட்டப்படுறீங்க. இந்த மனநிலைமையில் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்ப்போம். நிச்சயமாக எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீயும் பொறுமையா இரு. உன் அக்காவையும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆ சரிம்மா. நான் ஏற்கனவே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். வணக்கம் சாமுண்டீஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா? ம். உங்க வீட்டுக்கு முதல்ல வரோமா? வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சோம். அடடா, உங்க பேரை சொன்னோன்னு என்ன மரியாதை. ஊருக்குள்ள பெரிய பேரையும் மரியாதையும் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. கிரேட்மா, கிரேட்மா நீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க யார் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? நாங்க புரோக்கர் பரமசிவம் சொல்லி தான் இங்க வந்திருக்கோம். எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். பரமசிவம் சொன்னாரா? சரி, வாங்க. வாங்க. உட்காருங்க. வாங்க. சொல்லுங்க. என் பேர் கணேசமூர்த்தி. இவன் என் ஒய்ஃப், பேர் காமாட்சி. வணக்கங்க. இவன் என் பையன், பேரு செல்வம். வணக்கங்க. எங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி. சொந்தமாக தொழில் பண்ணுறோம். நிறைய கம்பெனிங்க இருக்கு. பெட்ரோல் பங்க்கு, கல்யாண மண்டபம், தியேட்டர், செங்கல் சூளைன்னு நிறைய சொத்து இருக்கு. எங்களுக்கு இவன் ஒரே பையன்தான். இவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? சந்தோஷம். புரோக்கர் பரமசிவத்தை எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க சொன்னேன். அவர் தான் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொன்னார். அதை கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் உங்கள் 3வது பொண்ணை என் பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். என்னடா திடீர்னு வந்து இப்படி பேசுகிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நான் 4 நட்சத்திரம்லாம் பார்க்குறவன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதான் பேசிடுவோன்னு உடனடியாக கிளம்பி வந்துட்டோம். உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போனதால் நேரடியாக நாங்களே பொண்ணு கேட்க வந்துட்டோம். உங்களோட சம்மந்தம் அமைஞ்சா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க எங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டு சம்பந்தம் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா இப்படி திடுதப்புன்னு வந்துட்டதுனால எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பரமசிவம் எங்க குடும்பத்துக்கு நல்ல தெரிஞ்சவர் தான். அவரு சொல்லி விட்டுருக்காருன்னா நீங்களும் நல்ல குடும்பமா தான் இருக்கணும். இருந்தாலும் நீங்க திடீர்னு வந்ததுனால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. எங்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டதுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேயும் குறிப்பாக உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாங்க. எப்போவுமே ஒரு குடும்பத்தோட தலைவி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குன்றது என் அபிப்பிராயம். அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். நீங்கள் உடனேலாம் முடிவு எடுக்க வேண்டாம். நீங்கள் நல்லா யோசிச்சு நிதானமாக ஒரு முடிவுக்கு வாங்க. அக்கா,
என்ன யோசிக்கிற? அவங்கள பார்த்தாலே நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. மாப்பிள்ளையும் நம்ம துர்காவுக்கு பொருத்தமானவரா தான் தோணுது. வசதி வாய்ப்பும் நம்ம அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. துர்காவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, வந்திருக்கிறது நல்ல வரனாதான் இருக்கு. அப்புறம் ஏன் யோசிக்கிற? நல்லபடியா கல்யாணத்தை பேசி முடிச்சிரு. சரி இரு, பேசுவோம். சார், மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். திருச்சியில எங்க இருக்கீங்க? தில்லை நகர் ஏரியாவில் தான் இருக்கோம். அங்கேயும் 4-5 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம். நீங்க வந்து உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க. ஆனா என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றப்போ ஒரு கண்டிஷன் வைப்பேன். எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. எங்க பையன் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, புரோக்கர் எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் எங்களுக்கு ஆசை. வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை.